ஹலோ எவ்ரிவன், லேர்ன் வித் மீ. திஸ் இஸ் சூர்யா ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ஏஐ லேர்னிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லோரும் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஏஐ. பட் ரியல் கொஸ்டின் என்னென்னா, ஏஐயை ஆக்சுவலாக எப்படி லேர்ன் பண்ணுறது? சிம்பிளாக சொல்லணும்னா, ஏஐ மீன்ஸ் டர்னிங் டேட்டா இன்டூ இன்டெலிஜென்ஸ். அது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியும். பட் டோன்ட் வரி, கரெக்ட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினா யார் வேணாலும் ஏஐ கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். how AI actually works from the beginning. Okay, let us start our journey. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலெக்டிங் டேட்டா. ஏஐயில் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான். பட் பிஃபோர் கலெக்டிங் டேட்டா ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் டிஃபைன் த கோல். நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம், ப்ரிடிக்ஷனா ரெக்கமெண்டேஷனா, அதை கிளியராக டிசைட் பண்ணணும். பிகாஸ் கோல் கிளியராக இல்லைன்னா ராங் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். டேட்டா தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐ. எப்படி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி ஏஐ கூட டேட்டா மேலே தான் பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ when we have more data, AI can learn better. மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா ஏஐ நல்ல பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணும். ஓகே, let us understand this with simple examples. சூப்பர் மார்க்கெட்டில் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும், நேம், ஏஜ், பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி பிவிஆர் சினிமாஸில் பார்த்திங்கன்னா, ஸோ வி கலெக்ட் டேட்டாஸ் லைக் டிக்கெட் ப்ரைஸ், கஸ்டமர் டைப், பேக்கிங் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் ரைட்டா. இதெல்லாமே செப்ரேட் டேட்டா பாயிண்ட். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட் டேட்டா மட்டும்தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அனாலிசிஸ்லாம் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணுறோம். பட் ரிமெம்பர், டேட்டா இஸ் எவ்ரி திங். ஏன்னா ஃபைனலாக ஏஐ யூஸ் பண்ணுறது டேட்டாவை மட்டும்தான். கரெக்டாக டேட்டா இல்லைன்னா ஏஐயால் கரெக்டாக லேர்ன் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா டேட்டா தான் ஏஐயோட பவர். ஓகே, now let's move to step 2, data analysis. இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணின டேட்டாவை க்ளீன் பண்ணுவோம், ஆர்கனைஸ் பண்ணுவோம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா ரா டேட்டாவில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம் டேட்டாவில் என்ன இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், டிக்கெட் ப்ரைஸ் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா, கஸ்டமர் நேம்ஸ் கரெக்டாக காலமில் இருக்கா, இல்லை மிஸ்டேக்காக பார்க்கிங் செக்ஷனில் போட்டிருக்கோமா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸ்மால் எரர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணுவோம். ஓகே, குரூப்ஸாக அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். பிகாஸ் மிஷினுக்கு கொடுக்குறப்போ டேட்டா வந்து கிளியராக இருக்கணும், இல்லாட்டி மிஷினால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, மீனிங் என்னென்னா கிளியராக, ஆர்கனைஸ்டாக, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற மாதிரி ரெடி பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மிஷின் லேர்னிங்க்கு ரெடி ஆகும். ஓகே, now let us move to next step, machine learning. இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணினதை, க்ளீன் பண்ணினதை யூஸ் பண்ணி மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரைனிங்னா என்னென்னா, மிஷினுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, ஓகே, நம்ம வச்சுருக்க டேட்டாஸை கொடுத்து பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக் கொடுக்குறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, மிஷின் டேட்டாவில் இருக்கிற ரிப்பீட்டிங் பிஹேவியரை புரிஞ்சுக்கும் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் வந்து 2024 அண்ட் 2025 ஃபெஸ்டிவல் டைமில் ஹை ப்ரைஸ் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா மிஷின் என்ன ப்ரிடிக்ட் பண்ணும், இந்த இயரும் அவங்க வந்து டிக்கெட் வாங்குகிற சான்ஸ் அதிகம்னு. ஓகே, அதே மாதிரி ஒரு கஸ்டமர் யூஸ்வலி டிக்கெட்டே வாங்காமல் இருந்தாங்கன்னா மிஷின் ஐடென்டிஃபை என்ன பண்ணணும்னா, இந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. இப்படி மிஷின் டேட்டாவில் இருக்கிற பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும். இன் ஷார்ட், machine learning creates predictions based on patterns in the data, which forms the foundation for AI to make decisions. Now comes the most exciting part.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டெப் 4. இங்கே தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் லேர்ன் பண்ணின எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். டேட்டா கலெக்ட் பண்ணோம், க்ளீன் பண்ணோம், மிஷின் லேர்னிங்கில் பேட்டர்ன்ஸும் ப்ரிடிக்ஷன்ஸும் வந்துடுச்சு. இப்போது ஏஐ என்ன பண்ணோன்னா டெசிஷன்ஸ் எடுக்கும். அட் த இயர்லி ஸ்டேஜ் திஸ் இஸ் ரூல் பேஸ்டு இன்டெலிஜென்ஸ். வி ஷுட் கிவ் ரூல்ஸ் டு தி ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து பை பண்ண 80% சான்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து 20% டிஸ்கவுண்ட் கூடன்னு ரூல் கொடுப்போம். இதே வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து 80% பை பண்ண சான்ஸே இல்லை அப்படின்னா ஒரு 20லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டு அட்ராக்ட் தட் கஸ்டமர். கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம கொடுத்த ரூல்ஸை ஏஐ வந்து ஃபாலோ பண்ணி டெசிஷன் எடுக்கும். பட் நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இங்கே ஏஐ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுட்டு செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணும். ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் இல்லாமல் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? டு ஸ்டே இன் கண்ட்ரோல் வி கிரியேட் லாக்ஸ் ஆர் யூஸ் மெட்ரிக்ஸ் டு ட்ராக் வாட் ஏஐ டஸ். This ensures we understand AI's decision and we can guide it properly. ஓகேவா? இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஸ் கொஞ்சம் பண்ணக்கூடிய டாபிக் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேயா? ஸோ ரிமெம்பர், AI is a powerful tool, but control always stays with humans. Thank you for watching. If this video helped you, take it gently and keep learning with me. Thank you.